إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அன்பிற்குரிய மாணவர்களே, அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்த பின்னர் ரசூலுல்லாஹின் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறிய பின்னர் உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்விடத்திலே மறுமையை வேண்டியவனாக, சொர்க்கத்தை வேண்டியவனாக, அல்லாஹ்விடத்தில் அவனுடைய ரஹ்மத்தை வேண்டியவனாக, சொர்க்கத்தின் உயர்ந்த பதவிகளை வேண்டியவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். ஆமீன். அல்லாஹு தஆலா மனிதனுக்கு ஆசை என்ற ஒன்றை படைத்திருக்கிறான். அப்துல் ரஹ்மான் என்ன படிச்சிருக்கிறான்? ஆசை, ஒன்றை விரும்புவது, ஒன்றை விரும்புவது, ஆசைப்படுவது. அல்லாஹு தஆலா நம்முடைய உள்ளத்திலே என்ன ஒரு தன்மையை படைத்திருக்கிறான் சொல்லுங்க? ஆசை. ஆசையா இருக்குல்ல? ஆசை. எதை பார்த்தாலும் ஆசை, எதை பார்த்தாலும் ஆசை, எதை பார்த்தாலும் ஆசை வருது. ஒரு வீட்டை பார்த்த ஆசை, காரை பார்த்த ஆசை, பங்களாவை பார்த்த ஆசை, குப்பையை பார்த்தா கூட ஆசை. எதை பார்த்தா ஆசை? குப்பையை பார்த்தாலும் ஆசையா இருக்கு. என்னடா குப்பையை பார்த்து ஆசையா இருக்குன்னா, நாளைக்கு குப்பை, அது இன்னைக்கு பிரியாணி, நாளைக்கு சொல்லுங்க இன்றைய பிரியாணி. மனுஷனுக்கு ஆசை, ஆசையா ஆசை, ஆசையா ஆசை, உலகத்து மேல அவ்வளவு ஆசை. நம்ம ரசூல்லா சொன்னாங்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி மேல பிரியம் வரணும், ஆசை வரணும். நம்ம நபி இப்படி ஆசை வரணும். நம்ம நபி மேல பிரியம் வச்சா சொர்க்கத்துக்கு போயிடலாம். அது தெரியுமா? நம்ம நபி மேல பியார் பண்ணா, நீங்க ரசூல்லாவை பியார் நினைச்சுக்கிட்டு, யா அல்லாஹ் எனக்கு ரசூல்லாவை பிடிக்கும், அல்லாஹ் எனக்கு ரசூல்லாவை பிடிக்கும், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலிஹி சொல்லிட்டே அல்லாஹ் உன்னை முதல்ல சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். ரஹ்மத்தால் அப்படியே உன்னை கவர் பண்ணி உன் பாவத்தெல்லாம் மன்னிச்சு டைரக்டா ஜன்னத் பீச் தேகா. சுப்ஹானல்லாஹ். விஷயத்துக்கு வருவோம். யார் சொன்னது? நம்ம பிரியமான நபி சொன்னாங்க. இந்த மனுஷன் இருக்கானே, யாரு இந்த மனுஷன்? ஆதமுடைய பையன் இருக்கானே, நம்மளை சொல்றாங்க ரசூலுல்லாஹ். நம்மலாம் யாருங்க? ஆதமுடைய பிள்ளைகள். நம்ம அத்தா யாரு? இவர் இப்ப அத்தா, அப்பா அத்தா யாரு? எல்லாத்துக்கும் அவர் தான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லவ் கான லிப்னி ஆதம், லவ் கான லிப்னி ஆதம் வாதி மின் ذهب لتمنى أن يكون له واد آخر أو ثان وإن كان له واديان من ذهب لتمنى ثالثا، لتمنى ثالثا ولا يملأ فاه إلا التراب. அல்லாஹ் அக்பர். அவ் கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
மனிதனுக்கு தங்கம், கோல்டுனா சமக்தா क्या सोना किसको नहीं चाहिए, அந்த தங்கத்தை அவனுக்கு அல்லாஹ் பெரிய வயல் கொடுத்துட்டான். பெரிய வயல், பள்ளத்தார், அவ்வளோ பெரிய வயல் தங்கமாக இருக்கு. மண்ணில் எங்க அதில் என்ன இருக்கு? கோல்டு, சோனா. இவன் நினைப்பானா, ஒன்று தானே இருக்கு, இன்னொன்று வாங்கிடலாமான்னு நினைப்பானா. இன்னொன்று எவன்டடா இருக்கு, ஆட்டையை போலான்னு நினைப்பானா, அடிச்சு புடுங்கலான்னு பார்ப்பானா. ரெண்டு இருந்தா மூன்றாவது ஆசைப்படுவான், மூன்றாவது இருந்தால் நான்காவது ஆசைப்படுவான். இப்படி ஆசைப்பட்டு கொண்டே இருப்பான். அவனது வாயை, அவனது வயிறை நிரப்பாது மண்ணை தவிர. இந்த ஆசை எங்க போனாதான் முடியும்? அவனை தூக்கி போட்டு கபரில் வச்சு அமுக்குனாதான் அந்த மண்ணு தான் இவனுடைய ஆசையை அடக்கும். பார்த்தீங்களா? கடைசி வரைக்கும் ஆசைங்க. எது வரைக்கும் ஆசை? கடைசி வரைக்கும். வாலிபனை விட வயோதிகனுக்கு தான் ஆசை அதிகம். யார் சொல்றா? நம்ம நபி சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மையதான் சொல்லுவாங்க. யக்புரு இப்னு ஆதம், யக்புரு இப்னு ஆதம் வ யக்புரு மஅஹு இஸ்னானி அல் ஹிர்ஸு வ தூலுல் அமலி. மனுஷன் புட்டா ஹோத்தா, மனுஷன் வயசாகுதா, மனுஷனுக்கு வயசாகுது, கிழவனா வரானா, பெருசாகுதா மனுஷனுக்கு. ஆனா அவனோட சேர்த்து ரெண்டு விஷயம், அதுவும் பெருசாயிடுதான். என்ன? பேராசை, ஆசை, ரொம்ப ஆசை. வதூலுல் அமல், நீண்ட எதிர்பார்ப்பு, நீண்ட எதிர்பார்ப்பு. ஒரு வீடு, ரெண்டு வீடு, மூணு வீடு, நாலு வீடு, அஞ்சு வீடு, பங்களா, காரு, அது இதுன்னு சொல்லிட்டு பாருங்க. எந்த வயசான பணக்காரனாவது, எந்த வயசான பணக்காரனாவது சும்மா இருக்கானான்னு பாருங்க. நீங்க உழைக்கிறத விட அவன் தான் உழைச்சிக்கிட்டு இருப்பான். நீங்க பிஸியா இருக்கிறத விட அவன் தான் பிஸியா இருப்பான். சரி போதுண்டா, அல்லாஹ் கொடுத்தானே, அல்ஹம்துலில்லாஹ். நம்ம போய் பள்ளிவாசலில் போய் அதான் சொன்ன உடனே போய் தொழுவோம், சொல்லிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு இபாதத்து பண்ணிட்டு வருவோம். ஒரு உம்ராவுக்கு போவோம், 4 பேருக்கு சதக்கா கொடுப்போம். நம்மளுக்கு அல்லாஹ் இவ்வளவு கொடுத்துருக்குறானே, அதை கொஞ்சம் ஒரு பள்ளிவாசலுக்கு எழுதி வைப்போம், ஒரு மஸ்ஜிதுக்கு எழுதி வைப்போம். விடுவானா? மஸ்ஜிதில் இருக்கிறதையும் பிடிங்கிடுவான் இவன். இப்போ உள்ள பணக்காரன் மஸ்ஜிதுக்கு இருக்கிறதையும் பட்டா போட்டு இவன் பிடிங்கிட்டு உட்காந்துருக்கான். அல்லாஹ் பாதுகாக்கணும். சரி, விஷயத்துக்கு வாங்க. அப்ப நம்முடைய உள்ளத்துல என்ன இருக்கு சொல்லுங்க, சொல்லுங்க. ஆசை இருக்கு, மறுக்க முடியாது. இப்ப என்ன பிரச்சனை? நம்ம என்ன படிச்சுக்க போறோம் இன்ஷா அல்லாஹ்? அந்த ஆசைய எதன் மேல வைக்கிறது, அந்த ஆசையை கொண்டு எதை ஆசைப்படுறது? புரியுதா? அல்லாஹ் நமக்கு என்ன சொல்லித்தரான்? அட மனுஷனு, நீ மௌத்தா போயிடுவேங்கிறான். என்ன சொல்றான்? மனுஷனே, நீ மௌத்தா போயிடுவடா அப்படிங்கிறான். நீ பிறந்துட்ட, இங்க நிரந்தரமா இருக்க போக மாட்ட. நீ பிறந்துட்ட, உனக்கு இங்க நிரந்தரம் கிடையாது. உனக்கு மௌத்து இருக்கு, மரணம் இருக்கிறது. உன் மூக்குடைய உயிர் திரும்ப போகாத, திரும்ப மூக்குல ஏறாத ஒரு நேரம் வரும். உன்னுடைய இதயம் நின்றுவிடும், உன்னுடைய கண் பார்வை செயல் இழந்து விடும், உன்னுடைய காது கேட்காது, உன்னுடைய இதயம் துடிக்காது, உன்னுடைய கை பிடிக்காது, உன்னுடைய கால் நடக்காது. மௌத்து இருக்குடா. அல்லாஹ் என்ன சொல்றான்? அந்த மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கண்டா, அந்த வாழ்க்கை மேல ஆசைப்படுறாங்க. புரியுதா? அந்த மௌத்துக்கு பிறகு என்ன இருக்கிறது? ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையை நீ ஆசைப்படுன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் உண்மையை சொல்வானா இல்லையா? உண்மையைத்தான் சொல்வான். ஒமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா. அல்லாஹு தஆலா உண்மையைத்தான் சொல்வான். சரி,
நமக்கு முன்னால் வந்தவர்கள் எல்லாம் எங்கே போனார்கள்? எங்க நம்மளோட இருக்கிறாங்களா? எங்க யாரு? நம்முடைய பாட்டன் முப்பாட்டன், அவருக்கு அத்தா, அவருடைய பாட்டன், இவங்கெல்லாம் எங்க மரணித்து விட்டார்கள். இப்போது இருக்கக்கூடிய நாம் 100 வருஷம் கழிச்சு இருப்போமா? சொல்லுங்க, யோசிச்சு பாருங்களேன். 100 வருஷம் கழிச்சு இந்த சென்னையில் 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க இப்ப இருக்கிறாங்களா? கோட்டை இருக்கு, ஆள் இல்லை. ரோடு இருக்கு, ஆள் இல்லை. பங்களா இருக்கு, கட்டினவர் இல்லை. இல்லையா? சொத்து இருக்கு, வாங்கினவர் இல்லை. தங்கம் வெள்ளியின் குவியல்கள் இருக்கின்றன, வாங்கி உடுத்தியவர்கள் அனுபவித்தவர்கள் இல்லை, சென்று விட்டார்கள். மௌத்து நிச்சயம், மௌத்து நிச்சயம். நீங்க கொடி கட்டி பறந்தாலும் சரி, கொடி ஒரு நாள் இறக்கப்படுவதை போல உனக்கு ஒரு நாள் இறப்பு இருக்கிறது. மௌத்து நிச்சயம். அந்த மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. மரணத்திற்கு பிறகு கண்டிப்பாக ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இன்னக்கும் தமூதூன கமா தனாமூன் வ இன்னக்கும் துபஅஸூன் வ இன்னக்கும் துபஅஸூன் கமா தஸ்தைகிதூன். நீங்கள் எப்படி தூங்கப் போகிறீர்களோ அப்படி ஒரு நாள் உங்களுக்கு மரணம் வரும். எப்படி நீங்கள் தூக்கத்திலிருந்து எழுகிறீர்களோ அப்படி ஒரு நாள் மரணத்திலிருந்து நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். மரணத்திலிருந்து ஒரு நாள் கண்டிப்பாக எழுப்பப்படுவீர்கள். மௌத்துடைய வாய்க்குள்ளார எல்லோரும் போய்தான் ஆக வேண்டும். அந்த மௌத்திற்கு பிறகு அல்லாஹு தஆலா சொர்க்கம் என்ற ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறான். தாருர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய இல்லத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். யுத்கிலு மன் யஷாஉ ஃபீ ரஹ்மதி. தாருஸ் ஸலாம், வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம் வ இன்தஹா ஜன்னத்துல் மஅவா. அல்லாஹ் விசேஷமா ஜன்னத்துல் மஅவாவை வைத்திருக்கிறான். அல்லதீன யரிஸூனல் ஃபிர்தௌஸ ஹும் ஃபீஹா காலிதூன். அல்லாஹ் ஃபிர்தௌஸ் வைத்திருக்கிறான். இன்னலில் முத்தகீன இன்த ரப்பிஹிம் ஜன்னாத், ஜன்னாத்தின் நஈம், நஈம் சொர்க்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதும் சொர்க்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ் அக்பர். இந்த ஆசையை நீ அந்த சொர்க்கத்தின் மீது வை, அந்த சொர்க்க வாழ்க்கையின் மீது நீ வை, அங்கே உள்ள நிஅமத்துகளின் மீது நீ வை. இந்த துன்யாவை பயன்படுத்திக்க, துன்யாவை பயன்படுத்திக்கொள். அதற்கு மட்டும்தான் உனக்கு அனுமதி, ஆசைப்படுவதற்கு அனுமதி அல்ல. உனக்கு நீ ஆசைப்பட்ட உனக்கு பிடித்தமான ஆடை சில நாள்ல உனக்கு வெறுப்பா போயிடும், இல்லையா? நீ ஆசைப்பட்டு வாங்கிய உனது வாகனம் சில நாட்களில் உன்னுடைய ஆசை தீர்ந்து போய்விடும், முடிந்து போய்விடும். அதை பார்த்தால் வெறுப்பு வரும். எவன் தலையிலையாவது வைத்து கட்டலாமா என்று நினைப்பாய், இல்லையா? நீ ஆசையாக கட்டிய வீடு கொஞ்ச காலத்துக்கு தான், அப்புறமா வித்துட்டு வேற வீடு வாங்கிடலான்னு யோசிச்சிருவீங்க. ஆசையா கட்டின மனைவியை எத்தனை பேர் விவாகரத்து செய்து விட்டு உட்கார்ந்திருக்கிறார்கள், இல்லையா? ஆசையாக கட்டிய கணவனிடமிருந்து எத்தனை பேர் குலா வாங்கிவிட்டு உட்கார்ந்து இருக்கிறார்கள், இல்லையா? சொல்லுங்க. நான் சொல்றது தப்பா இருந்தா நீங்க சொல்லுங்க. இந்த உலகத்தில் மனிதன் எதை ஆசைப்படுகிறானோ, ஆசைப்பட்டானோ, அதன் மீது அவன் மோகம் வைத்து அல்லாஹ்வை மறந்து விட்டால் அதையே அல்லாஹ் அவனுக்கு எதிரியாக்கிறான். அதையே அவனுக்கு அல்லாஹு தஆலா முசீபத்தாக, சோதனையாக ஆக்கி விடுவான்.
இந்த கல்பு அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். இந்த கல்பில் இருக்கக்கூடிய ஆசை அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். அல்லாஹ் எதை ஆசைப்பட வேண்டும் என்று நமக்கு சொன்னானோ அதன் மீது ஆசைப்பட வேண்டும். அல்லாஹ் எதன் மீது ஆசைப்பட சொன்னான்? சொல், ஆசை அங்க வை, அங்க நான் உனக்கு உன்னுடைய ஆசையை ஃபுல்ஃபில், எப்படி முழுசா கம்ப்ளீட்டா இருக்கும். இந்த துனியால ஆசை நிறைவேறுமா சொல்லுங்க? இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டீங்களே, நாளைக்கு பிரியாணி மேல ஆசை வராது சொல்லுங்க? இன்னைக்கு ஒரு சட்டை வாங்கிட்டீங்க, நாளைக்கு ஒரு சட்டையை பார்த்து வாங்க மாட்டீங்களா? ஆசை வந்து கொண்டே இருக்கும் இந்த உலகத்தில். இந்த ஆசை மோசமான ஆசை, இந்த ஆசை மோசமான ஆசை. ஆசைக்கு பின்னால் சென்றால் பைத்தியமாகி விடுவாய். நம்ம ஆசைக்கு பின்னாடியே அலைந்தோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஆசையை லிமிட் போட்டு, எப்படி குதிரைக்கு கடிவாளம் போட்டு இழுக்கிறாங்க கண்ணு மூக்கு தெரியாம ஓடும் போது, அந்த மாதிரி அந்த ஆசைய சொல்லுங்க கட்டி போட்டு வைக்கல. இந்த நஃப்ஸ் நம்மை கொண்டு போய் பாவத்துல தள்ளாம விடாது. நம்மை நரகத்தில் தள்ளாதவரை இந்த நஃப்ஸும், இந்த நஃப்ஸுடைய ஒரு நண்பன் இருக்கிறான், யாரு? இப்லீஸ். அந்த இருவரும் நரகத்தில் தள்ளாமல் விடமாட்டார்கள். நம்ம அல்லாஹ்வை ஆசை வைத்து விட்டோம், சொர்க்கத்தை ஆசை வைத்து விட்டோம் என்று சொன்னால் அவ்வளவுதான். நீங்க உங்களை விட பெரிய அவுளியா இந்த உலகத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. அவுளியாக்கள்லாம் யாருங்க? அவுளியா என்றால் யார்? அல்லாஹ்வை ஆசைப்படக்கூடியவர்கள், மறுமையை ஆசைப்படக்கூடியவர்கள், இந்த உலகத்தை மறுமைக்காக விற்றவர்கள், இந்த உலகத்தை மறுமைக்காக விற்றவர்கள், இந்த உலகத்தை, உலகத்துடைய இன்பங்களை மறுமைக்காக துறந்தவர்கள், ஆகிரத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டவர்கள். லன் நுஸிரக அலா மா ஜாஅனா மினல் பையினாத் இன்னா நத்மஉ அன் யக்ஃபிர லனா ரப்புனா ஹதாயானா வமா அக்ரஹ்தனா அலைஹி மினஸ் ஸிஹர். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சூனியத்தால் வென்று ஃபிரௌனிடத்திலே பதவி வாங்க வேண்டும் என்று வந்தார்கள். அல்லாஹ்வுடைய சாபத்திற்கும் கோபத்திற்கும் ஆளானவர்களாக இருந்தார்கள். ஒரு ஈமான், இன்னா ஆமன்னா பிரப்பில் ஆலமீன் ரப்பி மூசா வ ஹாரூன் என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தை. அதற்கு பிறகு ஃபிரௌன் சொல்றான், உங்களெல்லாம் மாறுகால் வெட்டி பின்பக்கத்திலிருந்து ஈட்டில குத்தி, எங்க இருந்து ஈட்டில குத்துவாங்க? பின்துவாரம் இருக்குல்ல, அதுல ஈட்டில குத்துவாங்க, நெஞ்சு வரைக்கும் வந்துடும், கழுத்து வரைக்கும் வந்துடும். மாறுகால் வெட்டிடுவாங்க. அப்படியே கொண்டு போய் பெரிய உயரமான பேரிச்ச மரத்துல அரைஞ்சி அப்படியே தொங்க விட்டுருவாங்க. கழுமரம் ஏற்றுதல் சொல்றான், லஉஸல்லிபன்னகும் ஃபீ ஜுதூஇன் நக்ல் வலதஅலமுன்ன அய்யுனா அஷத்து அஸாபன் வஅப்கா. உங்களெல்லாம் என்ன செய்யறோம் பாருங்க. லஉகத்திஅன்ன ஐதியக்கும் வஅர்ஜுலக்கும் மின் கிலாஃப். மாறுகால் வெட்டி உங்களை கழுமரத்திலே ஏற்றி தொங்கவிடப் போகிறேன். 70,000 சூனியக்காரர்கள் அவர்கள் எல்லாரையும் ஒருத்தரா வெட்டி ஏற்றி விட்டான். அவங்க சொன்னாங்க, அட போடா, நாங்கள் அல்லாஹ்வை ஆசைப்படுகிறோம், அல்லாஹ் எங்களை மன்னிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். நீ என்ன செஞ்சிருவ? ஃபக்தி மா அன்த காத் இன்னமா தக்தி ஹாதிஹில் ஹயாத் துன்யா. இந்த உலகத்தை தாண்டா நீ முடிப்ப, எங்களுடைய இந்த உலக வாழ்க்கையை தான் நீ முடிப்பாய். உனக்கு வேற என்ன சக்தி இருக்கிறது? அல்லாஹ் எங்களை மன்னித்து எங்களை சொர்க்கத்தில் சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அல்லாஹ் அப்படியே டைரக்டா சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டான். நேத்து வரைக்கும் சூனியக்காரர்கள், குஃபார், முஷ்ரிக்,
அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள் அடுத்த நாள் எங்க போயிட்டாங்க? நேரா ஜன்னத். ஷஹீத் எங்க போயிடுவார்? உடனே டைரக்ட் சொர்க்கம் தான் அவருக்கு. ஹபீபுன் நஜ்ஜார் அவர் சொல்றாரு, என்னப்பா இதை வணங்குறீங்க? கொல்லப்படுகிறார். அடுத்த செகண்ட் قال يا ليت قومي يعلمون بما غفر لي ربي وجعلني من المكرمين. உடனே சொர்க்கம். சொர்க்கத்தின் ஆசைக்காக வேண்டி நீங்கள் என்னை கொல்வதை கூட நான் ஏற்றுக்கொள்ள தயார். சாவடிக்கிறானோ அது ஹோத்தானா? இன்னைக்கு நடக்குதா இல்லையா? வடநாடுல நம்ம முஸ்லிம்களை கொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ், ஒருத்தர் கூட தன்னுடைய மார்க்கத்தை விடவில்லை. சொர்க்கம், நேரடி சொர்க்கம். எதிரிகளின் கைகளால் கொல்லப்படக்கூடியவர் எங்க போவாரு? சீதா நேர ஜன்னத். நமக்கு இழப்பே கிடையாதுங்க, நமக்கு லாஸே கிடையாது. வாழ்ந்தாலும் ராஜா, போனாலும் ராஜா. சொர்க்கம் நமக்கு. காஃபிருக்கு அப்படி கிடையாது, முஷ்ரிக்குக்கு அப்படி கிடையாது. சரி, விஷயத்துக்கு வாங்க. அப்ப அல்லாஹு தஆலா எதை ஆசைப்பட சொன்னா? சொர்க்கத்தை ஆசைப்பட. என்னை ஆசைப்படு. ஃபைதா ஃபரக்த ஃபன்சப் வ இலா ரப்பிக ஃபர்கப். அல்லாஹ் மேல முஹப்பத் வேணும், அல்லாஹ் மேல ரக்பத் வேணும், அல்லாஹ் மேல ஷௌக் வேணும். புரியுதா? சரி, அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய நிஅமத்துகள், அருட்கொடைகள், அந்த சொர்க்கம். அல்லாஹ் என்ன சொல்றான்? வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும். நீ விரும்பியதெல்லாம், நீ ஆசைப்படக்கூடியதெல்லாம் உனக்கு அந்த சொர்க்கத்திலே கிடைக்கும். நம்ம ஆசை எங்க ஃபுல்ஃபில் பண்ணப்படும்? நிரப்பப்படும் சொர்க்கத்தில். நோ லிமிட்டேஷன், நோ பவுண்டரி, அளவு கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், முடிவுறாத, நோ எண்ட், நோ பவுண்டரி. இறைவனின் அருட்கொடை உங்களுக்கு தொடர்ந்து கிடைத்துக் கொண்டே இருக்கும். இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி ஃபலஹும் அஜ்ருன் கைரு மம்னூன், ஐ கைரு மக்தூ. துண்டிக்கப்படாத, நிறுத்தப்படாத நிஅமத்துகள் எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அல்லாஹ் அக்பர். சொர்க்கத்தை மட்டும் நம்ம கொஞ்சம் குர்ஆன்ல படித்து, ஹதீஸ்ல படித்து, அது சொர்க்கம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம தாங்க ஒழியா. அவ்வளவுதான் மேட்ரு, வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த கல்புல இருக்கிற கச்சடாவெல்லாம், குப்பையெல்லாம் வெளியாகிட்டு, இந்த கல்புல இருக்கிற பாத்திரத்துல பழசுலாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் தூக்கி போட்ட வேண்டியது, சுத்தமானதை தூக்கி வச்சிட வேண்டியது. அதான் இந்த கல்பு. இந்த கல்புல இருக்கிற கச்சடா, குப்பை, துன்யா, அது இது எந்த எல்லா ஆசையும் தூக்கி போட்டுட்டு, இதெல்லாம் வேணும்தான், யாரும் மறுக்கல. காட்டுக்கா போக சொன்னான்ல, சொல்லுங்க. அல்லாஹ் தஆலா பொண்டாட்டி பிள்ளைய விட்டுட்டு, சம்பாதிக்கிறத விட்டுவிட்டு, காசு பணத்தை விட்டுவிட்டு காட்டுக்கா போக சொன்னா? இல்லையே, கல்யாணம் பண்ணிக்கங்கிறான். 1க்கு 2 பண்ணிக்க, 2க்கு 3 பண்ணிக்க, 3க்கு 4 பண்ணிக்கங்கிறான். அல்லாஹ் அக்பர். நல்ல காசு வச்சுக்க, ஜகாத்து கொடுத்துக்க. அல்லாஹ் அக்பர். பெரிய பணக்காரன் அப்படிதான் இருக்கணும். ஆனா நீ பணக்காரங்கிறதுனால தொழுகைக்கு வராம இருந்துடாதேங்கிறான். ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ذிக்ரில்லாஹி வ இகாமிஸ் ஸலாத். தொழுகையை மறந்துடாத, திக்ர மறந்துடாத, பணக்காரனா இருந்துக்கங்கறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ذிக்ரில்லாஹ். அல்லாஹ்வை மறக்காம பாத்துக்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. உலகத்திலேயே நீ பணக்காரனாயிரு. ஏன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இல்லையா? அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இல்லையா? தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இல்லையா? துல்கர்னைன் இல்லையா? நம்முடைய நபியுடைய உம்மத்துல அப்துர் ரஹ்மான் இல்லையா? ஜுபைர் இல்லையா? உஸ்மான் இல்லையா? காசா நமக்கு எதிரி? காசை நேசித்து அல்லாஹ்வை மறப்பதுதான் நமக்கு பிரச்சனை. புரியுதா?
காசை நேசித்து அல்லாஹுவை மறப்பது, காசுக்காக வேண்டி மார்க்கத்தை விடுவது, காசுக்காக வேண்டி மார்க்கத்தை மாற்றுவது, காசுக்காக வேண்டி பாவத்தை செய்வது, இபாதத்தை விடுவது, அதுதான் பிரச்சனை. புரியுதா? அல்லாஹ் என்ன சொன்னா, உனக்கு நான் சொர்க்கத்தை வச்சிருக்கேன் மூமினே, உனக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? சொர்க்கத்தை வைத்திருக்கிறேன், நீ அந்த சொர்க்கத்தை ஆசைப்படு. அப்படி ஆசைப்பட்டுட்டா அல்லாஹு அக்பர், அந்த அடியான் மீது அல்லாஹ் ஆசை வைத்து விடுகிறான். அந்த அடியான் மீது அல்லாஹ் ஆசைப்பட்டு விடுகிறான். ஏன்னா சொர்க்கம் யாருடைய வீடுங்க? அல்லாஹ்வுடைய வீடு. சொர்க்கம் சொர்க்கம் யாருடைய வீடு? அல்லாஹ்வுடைய வீடு. சொர்க்கத்துக்கு போனாதான் அல்லாஹுவை பார்க்க முடியும். அந்த அல்லாஹ்வுடைய வீட்டை நீங்க ஆசைப்பட்டுட்டா, அதுல அல்லாஹு தஆலா செய்து வைத்திருக்கக்கூடிய நிஅமத்துகளை ஆசைப்பட்டு விட்டால் அல்லாஹ் உங்களை தன்னுடைய அடியாராக ஏற்றுக்கொள்கிறான். அப்ப எப்படி நமக்கு ஆசை வரும்? பொழுது அன்னைக்கு இந்த துன்யாவை பற்றியே பேசிக்கொண்டே இருக்கிறோம். நீ என்ன சட்டை போட்டுக்கிற, என்ன வாட்ச் கட்டிருக்கிற, என்ன செல்போன் யூஸ் பண்ற, நீ என்ன பிராண்டு ஷூ போட்டுக்கிற, நீ என்ன பிராண்டு கண்ணாடி போட்டுக்கிற, இல்லையா? என்ன பிரதர், யாரை பார்த்தாலும் என்ன கேட்குறாங்க உங்கள்கிட்ட? பாய் எங்கே வேலை செய்றீங்க பாய்? இல்லையா? எவ்வளோ சேலரி பாய்? வீடு எங்கே பாய்? சொந்த வீடா பாய்? வாடகை வீடா பாய்? அப்படியா பாய்? கார் இருக்கா பாய்? பைக் இருக்கா பாய்? என்ன பிராண்டு பைக் பாய்? பாய் என்ன பாய், என்ன பிராண்டு சட்டை போட்டுக்கிறீங்க பாய்? பாய் என்ன பாய் பேண்ட் போட்டுக்கிறீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஜட்டி என்ன போட்டுக்கிறேன்னு கேட்காம இருக்கணும். மனுஷன் அப்படி போயிட்டான். பார்த்து நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, அதை கேளு. நீ என்ன சட்டை போட்டுக்கிற, உனக்கு எதுக்கு? நீ என்ன பேண்ட் போட்டுக்கிற, நீ என்ன செருப்பு, சட்டை பிராண்டு என்ன தேவையான இது மனுஷனுக்கு? புரியுதா உங்களுக்கு? முட்டாள்கள். உன் துன்யாவையே நீ பார்க்காதேன்னு அல்லாஹ் சொல்லி இருக்கும் போது மற்றவன் துன்யாவை பார்த்துக்கிட்டு இருக்கான். புரியுதா இல்லையா? உன் துன்யாவையே நீ பெருமைப்பட்டு பார்க்காதே. ஒருத்தர் என்ன செஞ்சாரா, ரசூலுல்லாஹ் சொல்லி நம்ம நபி சொல்றாங்க, ஒருத்தர் அந்த காலத்துல பெருமையா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, நல்ல காஸ்ட்லியான பெருமையா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்படியே பெருமையா போனானா, அல்லாஹ் சொன்னா, நான் பூமிக்கு உன் வேலையை காட்டுன்னு சொல்லிட்டு. அல்லாஹ் என்ன சொன்னா அந்த பூமிக்கு? சொல்லுங்க, உன் வேலையை காட்டுன்னு சொல்லிட்டு பூமி வாயை பொழந்து இழுத்துட்டான், உள்ளார போயிட்டான். இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கான். புரியுதா? அல்லாஹு அக்பர். அல்லாஹு தஆலா உங்களுக்கு உலகத்தை கொடுத்தது அதை கொண்டு நீங்கள் பெருமை அடிப்பதற்காக அல்ல. இன்னல்லாஹ லா யுஹிப்பு மன் கான முக்தாலன் ஃபகூரா. தற்பெருமை பேசுபவன், நான் யார் தெரியுமா, என் வீடு எங்க இருக்கு தெரியுமா, என் பங்களா எப்படி தெரியுமா, என் கார் எப்படி தெரியுமா, என் வாட்ச் என்ன தெரியுமா, என் போன் என்ன தெரியுமா, என் சைக்கிள் என்ன தெரியுமா, பெருமை பேசுறாங்கல்ல. அல்லாஹ் சொல்றா, எனக்கு பிடிக்காதடா, நான் உன்னை நேசிக்கவே மாட்டேன். உன்னிடம் இருப்ப முக்தால் என்றால் யார் என்றால் தன்னிடம் இருப்பதை கொண்டு மமதை கொள்பவன். وَيَقُولُ الْإِنسَانُ أَإِذَا مَا مِتُّ لَسَوْفَ أُخْرَجُ حَيًّا أَوَلَا يَذْكُرُ الْإِنسَانُ أَنَّا خَلَقْنَاهُ مِنْ قَبْلُ وَلَمْ يَكُ شَيْئًا فَوَرَبِّكَ لَنَحْشُرَنَّهُمْ وَالشَّيَاطِينَ ثُمَّ لَنُحْضِرَنَّهُمْ حَوْلَ جَهَنَّمَ جِثِيًّا ثُمَّ لَنَنزِعَنَّ مِنْ كُلِّ شِيعَةٍ أَيُّهُمْ أَشَدُّ عَلَى الرَّحْمَنِ عِتِيًّا ثُمَّ لَنَحْنُ أَعْلَمُ بِالَّذِينَ هُمْ أَوْلَى بِهَا صِلِيًّا وَإِن مِّنكُمْ إِلَّا وَارِدُهَا كَانَ عَلَى رَبِّكَ حَتْمًا مَّقْضِيًّا ثُمَّ نُنَجِّي الَّذِينَ اتَّقَوْا وَنَذَرُ الظَّالِمِينَ فِيهَا جِثِيًّا وَإِذَا تُتْلَى عَلَيْهِمْ آيَاتُنَا بَيِّنَاتٍ قَالَ الَّذِينَ كَفَرُوا لِلَّذِينَ آمَنُوا
ஐயுல் ஃபரீகைனி கைரும் மகாமா கைரும் மகாமன் வ அஹ்ஸனு நதியா وكم أهلكنا قبلهم من قرن هم أحسن أثاثا ورئيا. நான் சொல்றேன், பெருமை பேசுனியாடா? யாரு அதிகமான நண்பர்களை உடையவர்கள், யாருக்கு ஃப்ரெண்ட்ஸு, யாருக்கு பேக்ரவுண்டு ரொம்ப பெருசா இருக்கு, யாரு இந்த ஊர்லயே பெரிய ஆளு, அப்படியா பெருமை பேசிக்கிட்டு இருந்த? வா மறுமையில அங்க தெரியும் உனக்கு நீ எவ்வளவு கேவலமானவன் என்று, எவ்வளவு இழிவுபடுத்தப்படக்கூடியவன் என்று உனக்கு அங்கே தெரியும். படிச்சு பாருங்க சூரா மரியம் என்ன கடைசி பகுதி. அல்லாஹு அக்பர். இந்த துன்யால பெருமை பேசியவர்கள் யாரையும் அல்லாஹ் மறுமையிலே விடமாட்டான். யாரு பெருமை பேசுகிறானோ மறுமையிலே அல்லாஹு தஆலா அவனை அப்படி சிறுமையாக்கி ஒரு எறும்ப மாதிரி ஆக்கி எல்லாரும் அவனை மிதிச்சிட்டு போற மாதிரி வச்சிருவான் அல்லாஹு தஆலா. எல்லாரும் அவனை மிதிப்பாங்க, நசுக்கு நசுக்கு நசுக்குவாங்க. அல்லாஹ் விஷயத்துக்கு வாங்க. அப்ப சொர்க்கம் இருக்கிறதே ஆசைப்பட வேண்டிய மிகப்பெரிய ஒரு இடம். அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும் அது தெரியணும்ல, அப்பத்தானங்க ஆசை வரும். இல்லை, சொர்க்கத்தை நம்ம தெரியாம இருக்கிறோம். நம்முடைய நேரத்தில் ஒரு நேரத்தை ஒதுக்கி குர்ஆன்ல அல்லாஹ் சொர்க்கத்தை பத்தி என்ன சொல்லியிருக்கான், நரகத்தை பத்தி அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், அதை படிக்கணும் திரும்ப திரும்ப. ஹதீஸ் கிதாபுகள்ல அவுசாஃபுல் ஜன்னா அல்லது சிஃபத்துல் ஜன்னா, சொர்க்கத்தின் வர்ணனைகள் என்று தனி ஒரு பாட அத்தியாயம் இருக்கும். புரியுதா இல்லையா? அதை திரும்ப திரும்ப நாமும் படிக்க வேண்டும், நமது பிள்ளைகளுக்கும் நாம் படித்து கொடுக்க வேண்டும், படித்து காட்ட வேண்டும். நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. எப்படி சொன்னாங்கன்னா, இங்க பாருங்க, ஒரு ஹதீஸா பார்ப்போம். அல்லாஹு அக்பர். எப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நம்ம சொர்க்கத்துக்கு போவோம்ல இன்ஷா அல்லாஹ், அல்லாஹும்ம ஜஅல்னா மின் அஹ்லில் ஜன்னா. அப்ப அந்த சொர்க்கத்துக்கு போகும்போது அல்லாஹு தஆலா ஒரு மலக்கை அனுப்புவானாம். அவர் அனுப்பி எல்லாரும் நில்லுங்க, எல்லாரும் கொஞ்சம் கேளுங்க, உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட், உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட். எப்படி இருக்கும்? துண்டை காணும் துணியை காணும் சொர்க்கத்துக்கு ஓடிட்டு இருப்போம் இல்லையா? அனுமதி வர்றது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு நாள் நிக்கணும் சொல்லுங்க. அங்க அந்த இடத்துல என்னங்க, ஒரே ஒரு அறிவிப்பு தாங்க, அந்த ஒரு அறிவிப்புக்கு தான் சொல்லுங்க வெயிட்டிங். அந்த அறிவிப்புக்கு தான் இந்த உலகத்தில் அமல். فَلِمِثْلِ ذَلِكَ فَلْيَعْمَلِ الْعَامِلُونَ وَفِي ذَلِكَ فَلْيَتَنَافَسِ الْمُتَنَافِسُونَ. அல்லாஹ் சொல்றான், ஏய் போட்டி போடுறியடா போட்டி, அந்த சொர்க்கத்துக்காக வேண்டி போட்டி போடுடா. ஆசைப்படுறியே ஆசை, அந்த சொர்க்கத்துக்கு ஆசைப்படுறா. உழைக்கிறியே உழைப்பு, அந்த சொர்க்கத்துக்கு உழைச்சுக்கடா அப்படிங்கிற அல்லாஹ். எல்லாம் நிப்போம் அங்க. நூஹ் நிப்பாரு, ஆதம் நிப்பாரு, இப்ராஹிம் நிற்பாரு, எல்லாரும் நிப்பாங்க. யா நப்சி யா நப்சின்னு சொல்லி யாருமே அல்லாஹ்ட்ட வர்றதுக்கு தைரியப்பட மாட்டாங்க, பயம். அல்லாஹ் சும்மாவா? அல்லாஹ்னா அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம். ரப்புல் அர்ஷில் அதீம், மகத்தான அர்ஷுடைய இறைவன், ஜிப்ரீலுடைய இறைவன் ரப்பு ஜிப்ரீல், ஓ மீகாயில், மீகாயிலுடைய இறைவன் ரப்பு இஸ்ராஃபீல், இஸ்ராஃபீலுடைய இறைவன் ரப்பு மலக்கில் மௌத், மலக்குல் மௌத்துடைய ரப்பு, ரப்பு ஸமாவாதி வல் அர்த், 7 வானங்கள் 7 பூமி அண்ட சராசரங்கள், ரப்பு ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமா வமா தஹ்த ஸரா, எல்லாவற்றுக்கும் அவன் தான் ரப்பு. அவனுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் அசையாது ஆடாது. மா தஸ்குத்து மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா வலா ஹப்பத்தின் ஃபீ ظுலுமாத்தில் அர்தி வலா ரத்பின் வலா யாபிஸின் இல்லா ஃபீ கிதாபின் முபீன். ஜிப்ரீலுக்கு அனுமதி கிடையாது அவர் அசைவதற்கு, அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல். எல்லாம் அல்லாஹ்வுடைய அனுமதி. அவனை யாரும் எதிர்க்க முடியாது தெரியுமா? அவனை யாரும்
எதிர்க்க முடியாது. அல் முத்தஆல், உயர்ந்தவன் உயர்ந்தவன், அல் அலியுல் அதீம், அவனுக்கு மேலே யாரும் உயர்ந்தவர்கள் இல்லை. அவனிடத்தில் யாரும் எதிர்த்து பேச முடியாது. லா யஸ்பிகூனஹு பில் கவுல் வமன் யகுல் மின்ஹும் இன்னி இலாஹும் மின் தூனிஹி ஃபதாலிக நஜ்ஸீஹி ஜஹன்னம். யாராவது ஒரு மலக்கு, ஜிப்ரீலா இருக்கட்டும், அல்லாஹ் மாதிரி சக்தி எனக்கு இருக்குன்னு சொன்னார்னா அல்லாஹ் சொன்ன நரகத்துல போடுவேங்கிறான் அல்லாஹ் தஆலா. எப்படி சொல்றான்? அவரை நரகத்தில் தூக்கி எறிந்து விடுவேன். என் பேச்சை யாரும் மீற முடியாது. ولا يسبقونه بالقول عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. வானத்தில் இருக்கிற அத்தனை கோடி மலக்குகள், ஒரு மலக்கு எவ்வளவு பெரியவர் தெரியுமா? எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? ஒரு மலக்கு. இந்த பூமி எவ்வளவு பெருசு, அதுக்கு மேல சூரியன் எவ்வளவு பெருசு, அதுக்கு மேல நட்சத்திரம் எவ்வளவு பெருசு, எல்லாத்தையும் தூக்கி பாக்கெட்ல வச்சிருவார் அவர். எல்லாத்தையும் தூக்கி கையில சுருட்டிடுவார் அவர். நீ கோலியை சுருட்டுற மாதிரி எடுக்கிற மாதிரி எல்லாத்தையும் சுருட்டிடுவார் அவர். அவ்வளவு பெரிய ஆள் ஒரு மலக்கு, அவ்வளவு பிரமாண்டமானவர். அல்லாஹ் சொல்றான், நான் சொன்னதை தான் அவங்க கேட்பாங்க. என் பேச்சு தான் கேட்பாங்க. அல் முத்தகப்பிர் அல் முத்தஜப்பிர் அல் ஜப்பார், சர்வ வல்லமை உடையவன், எல்லாத்தையும் நசிக்கிடுவான், எல்லாத்தையும் நசிக்கிடுவான். فقال لهم رسول الله ناقة الله وسقياها فكذبوه فعقروها فدمدم عليهم ربهم بذنبهم فسواها ولا يخاف عقباها. எவனையும் அல்லாஹ் பயப்பட மாட்டான், எவனையும் அல்லாஹ் பயப்பட மாட்டான். அல்லாஹ் அந்த அல்லாஹ்விடத்தில் அடியார்கள் எல்லாம் நிற்பார்கள், பயந்து போய் நிற்பார்கள். எதற்காக? ஒரு அறிவிப்பு. அஸ்ஹாபுல் யமீன் யார், அஸ்ஹாபுல் ஷிமால் யார்? யாருக்கு வலது கரத்திலே ஏடு கொடுக்கப்படும், யாருக்கு இடது கரத்திலே கொடுக்கப்படும். வஸீகல் லதீன தகவ் இலல் ஜன்னதி ஸுமரா, யாரை எங்கே மலக்குகள் இழுத்து கொண்டு போக போகிறார்கள். வஸீகல் லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஸுமரா, இங்க ஒரு கூட்டம், அங்க ஒரு கூட்டம். ஃபரீகுன் ஃபில் ஜன்னஹ் வ ஃபரீகுன் ஃபிஸ் ஸஈர். அல்லாஹ் சொல்றா, ஒரு கூட்டம் சொர்க்கத்துக்கு தான் போக போறாங்க, ஒரு கூட்டம் நரகத்துக்கு தான் போக போறாங்க. அந்த ஒரு அறிவிப்புக்காக மக்கள் காத்து கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் நம்ம பேரை சொல்லி மலக்கு, டே உமர் ஷரீப் ஓடுறா சொர்க்கத்துக்குனா எப்படி இருக்கும்? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். நினைச்சு பாருங்க, அதுதாங்க சக்சஸ். தட் இஸ் த சக்சஸ், ரியல் சக்சஸ், எவர் சக்சஸ். புரியுதா? فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز. எவனை நரகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்தில் செல்வதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டு விட்டதோ அவன் சக்சஸ் ஆகிவிட்டான். யார் லாஸ்? யாருக்கு லாஸ்? ரப்பனா இன்னக மன் துத்கிலின் நார ஃபகத் அக்ஸைத. யா அல்லாஹ், யாரை நீ நரகத்தில் தள்ளி விட்டாயோ அவனுடைய கதையை முடித்து விட்டாய், அவனை இழிவுபடுத்தி விட்டாய், கேவலப்படுத்தி விட்டாய். முடிச்சு, அவ்வளவுதான். இந்த உலகத்தில் நீ பிரசிடென்டா இருந்து, பிரைம் மினிஸ்டரா இருந்து, பிஎம்ஆ இருந்து, சிஎம்ஆ இருந்து, எம்எல்ஏவா இருந்து, எம்பியா இருந்து, எம்டியா இருந்து, அட்வொகேட்டா இருந்து, டாக்டரா இருந்து, எதுவும் பிரயோஜனம் கிடையாது. எல்லாம் லாஸ், எல்லாம் வேஸ்ட். சிம்பிள் பாயிண்ட். சொர்க்கம் போனா சக்சஸ். அல்லாஹ் பாதுகாக்கணும். நரகத்தில் ஒருவன் தள்ளப்பட்டு விட்டால் நாசம் அடைந்து விட்டான், கேவலம் அடைந்து விட்டான், இழிவுபடுத்தப்பட்டு விட்டான். க்ளோஸ். என்னங்க?
الذي جمع مالا وعدده يحسب أن ماله أخلده كلا لينبذن في الحطمة نار الله الموقدة التي تطلع على الأفئدة إنها عليهم مؤصدة في عمد ممددة. அந்த நரகத்துக்கு அங்க இருக்கும் நரகம் எத்தனை 100 கிலோமீட்டர் தூரத்தில் திரும்ப இருக்கும். 70,000 சங்கிலி, ஒரு சங்கிலிலையும் 70,000 மலக்கு இழுத்துட்டு வருவார். தகாது தமையஸு மினல் கைஸ். நரகத்துக்கு கோபமா வருமா அல்லாஹ் சொல்றான். எதுக்கு கோபம் வரும்? நரகத்துக்கு. இந்த பாவிகளை என்ன செய்யறோம் பாருன்னு சொல்லி பயங்கரமான கோபம் வருமா நரகத்துக்கு. சமிஉ லஹா ஷஹீகன் வஹிய தஃபூர். கடுமையான சத்தம், நரக நெருப்பு கொதிக்கிற கொதியில அவ்வளவு பயங்கரமான சத்தம். அது வேற கத்துமா, மகளா பாவிகளான்னு. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்ட்ட கேக்குமா, யா அல்லாஹ் ஹல் மின் மஸீத் யௌம நகூலு லிஜஹன்னம ஹல் இம்தலாதி வ தகூலு ஹல் மின் மஸீத். அல்லாஹ் கேட்பான், போட்டுக்கிட்டே இருமா மலக்குன்னு சொல்லுவாங்க, போடு பிடிச்சி போட்டுக்கிட்டே இருக்கீங்க இந்த பாவிகளை. ஃபயூഖது பின் நவாசி வல் அக்தாம். பிடிச்சி உச்சந்தலைய உள்ளங்கால பிடிச்சி வீசிக்கிட்டே இருக்கீங்க அல்லாஹ் சொல்லுவான். யௌம யுதஊன இலா நாரி ஜஹன்னம தஆ. பிடிச்சி அடிச்சு விரட்டுங்க நரகத்தை நோக்கின்னு சொல்லிட்டு. எப்படி இருக்கும்? மனிதர்களும் ஜின்களும் அங்க இங்க ஓட பார்ப்பாங்க. முடியுமா? சுத்தி யார் இருப்பா? இரும்பு சம்மட்டியை வச்சுட்டு மலக்கு இருப்பார். மூஞ்சிலையும் முதுகுலையும் சாத்தினான்னு வச்சுங்க அடி. நீங்க கிரிக்கெட் பால் அடிக்கிறீங்க பாருங்க, அது என்ன கிரிக்கெட் பால்? அவர் அடிச்சாரு நேரா அத்தனை 100 மைலுக்கு அப்பால நரகத்துல தான் போய் விடுவான். அல்லாஹ் அக்பர். முடியாது, நோ எஸ்கேப். அந்த நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு சொர்க்கத்துக்கு போயிட்டா சக்சஸ். அவ்வளவுதான். இந்த உலகத்தில் நீ வாழ்ந்தது அர்த்தம் உள்ளது. தப்பிச்சுட்ட நீ. புரியுதா இல்லையா? வெற்றி. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு அழைப்பாளர் அனுப்பி அல்லாஹ் அழைச்சி சொல்லுவானா. நம்மளாம் திடீர்னு சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கும்போது நில்லுங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? என்னடா நம்ம செஞ்ச தப்பு ஏதாச்சும் அல்லாஹ்வுத்தாலா அடுத்து கேட்க போறானா, பிடிக்க போறானா, அதான் மன்னிச்சுட்டானே. அந்த மலக்கு சொல்லுவாரா, சொர்க்கவாசிகளா ஒரு நல்ல அறிவிப்பு இருக்கு, நல்ல செய்தி இருக்கு, கேட்டுட்டு போங்க. எப்படி? இன்னல் இமாம் முஸ்லிம் அறிவிக்கிறாங்க, இன்னலக்கும் அன் தஸிஹு ஃபலா தஸ்கிமு அபதா வ இன்னலக்கும் அன் தஹ்யு ஃபலா தமூது அபதா. இதுதான் கித்தனை இது? எவ்வளவு நேரம்? وَإِنَّ لَكُمْ أَن تَحْيَوْا فَلَا تَمُوتُوا أَبَدًا وَإِنَّ لَكُمْ أَن تَشِبُّوا فَلَا تَهْرَمُوا أَبَدًا وَإِنَّ لَكُمْ أَن تَنْعَمُوا فَلَا تَبْأَسُوا أَبَدًا فَذَلِكَ قَوْلُهُ عَزَّ وَجَلَّ وَنُودُوا أَن تِلْكُمُ الْجَنَّةُ أُورِثْتُمُوهَا بِمَا كُنْتُمْ تَعْمَلُونَ. அந்த மலக்கு சொல்வாரு, சொர்க்கவாசிகளா ஒரு செய்தி தெரியுமா? உங்களுக்கு சொர்க்கத்தில் ஹாஸ்பிட்டல் கிடையாது. அப்படின்னா என்ன? நான் சொல்றேன், இது அவர் சொன்ன வார்த்தை பின்னாடி சொல்றேன். சொர்க்கத்தில் ஹாஸ்பிட்டல் கிடையாதுன்னா என்ன? அப்போ எங்கடா நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்க போறது? சுகர் வந்துட்டா, கொலஸ்ட்ரால் வந்துட்டா, இதுல வேற அவ்வளவு துண்ண வேண்டி இருக்குது. ஏன்னா கபாபா சாப்பிட வேண்டியிருக்கு, தந்தூரியா சாப்பிட வேண்டியிருக்கு, கிரில்லா சாப்பிட வேண்டியிருக்கு, ஏன்னா பிரியாணி மந்தி எல்லாம் சாப்பிட வேண்டியிருக்க. சுகர் வந்து தேனா குடிக்க வேண்டியிருக்கு. எப்படியா? தேனா 6 ரூபா ஓடுமா? அல்ல என்ன சொல்றா? அன்ஹாரும் மின் அஸலின் முஸஃபா, அப்புறம் அன்ஹாரும் மின் லபனின், அப்புறம் அன்ஹாரும் மின் ஹம்ரின், அப்புறம் அன்ஹாரும் மின் மாயின் கைரி ஆசின். 4 ஆறா நமக்கு. சொர்க்கத்தில் எத்தனை ஆறா? நம்ம ஒருத்தருக்கா 4 ஆறா. உங்க வீட்டை சுத்தியே ஓடுமா? எப்படி? தேன 6 ஓடுமாங்க. அல்லாஹு அக்பர். இப்ப கிராம் கணக்கில் காசு கொடுத்து வாங்கி நக்கிக்கிட்டு இருக்க வேண்டியது. என்ன மருந்துக்கு கிடைக்குமான்னு சொல்லி. அங்க எப்படியா சொர்க்கத்துல 6 ஓடும், அள்ளி குடிடா அல்லாஹ் தஆலா. எப்படி?
வகஸன் திஹாகா, உங்களுக்கு தேன் அப்படியே ஃபுல் கப் அப்படியே அப்படியே ஃப்ரெஷ்ஷா கொண்டு வந்து அந்த ஒரு ஒப்பார் வில்தானு முஹல்லதுன் இதா ரஅய்தஹும் ஹஸிபதஹும் லுக்லுஅம் மன்சூரா வ இதா ரஅய்த ஸம்ம ரஅய்த நஈமன் வ முல்கன் கபீரா. நமக்கு வேலை செய்யறதுக்கு அப்படியே அழகான முத்துக்களை போன்ற அந்த சிறுவர்கள் அல்லாஹ் வச்சிருப்பானா. அப்படியே சிரிச்சுக்கிட்டே நம்மளை சுத்தி வந்துகிட்டே இருப்பாங்களாம். யதூஃபு அலைஹிம் வில்தானு முஹல்லதுன், அப்படியே கையில கேத்தல். அந்த கேத்தல் வந்து மேஜிக் கேத்தல். எப்படி சொல்லுங்க? இந்த மேஜிக் அல்ல, அந்த ரியல் மேஜிக் கேத்தல். இப்போ ஒரு கேத்தல்ல என்னங்க வைப்பீங்க? ஒன்னு சாராயம்னா சாராயம். சொர்க்கத்து சாராயத்தில் வந்து லா ஃபீஹா கவுலுன், அங்க என்ன இருக்காது? போதை இருக்காது, தலைவலி வராது, வாந்தி வராது. டே இங்க குடிச்சிடாத, இங்க குடிச்சா அங்க குடிக்க முடியாது, இங்க குடிச்சா அங்க குடிக்க முடியாது. நோ நோ நோ, இங்க இசையை கேட்டால் சொர்க்கத்தில் இசை கிடைக்காது, ஹராம். இங்க நம்ம போயிட்டோன்னு வச்சுங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அங்க போய் குடிக்கலான்னு இங்க குடிக்காம இருக்கணும். எப்படி? அங்க போய் நமக்கு பட்டு ட்ரெஸ்ஸுங்க, நம்ம ட்ரெஸ்ஸை பத்தி அவ்வளவு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றாங்க. நீங்கப்பா உனக்கு என்ன ட்ரெஸ், என்ன மெட்டீரியல் ட்ரெஸ் வேணும் அல்லாஹ் சொல்றான். ஓதி பாருங்க, கஹ்ஃப ஓதுங்க, வாக்கியா ஓதுங்க, ரஹ்மான ஓதுங்க. அல்லாஹ் அக்பர். மின் ஹரி வ லிபாசுஹும் ஹரீர், அவர்களது ஆடை பட்டு ஆடைகள். பட்டுல வேற அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? திக்குப்பட்டு, தின்னுப்பட்டு, பச்சைப்பட்டு, செவப்பு பட்டு. ஏன் கோப்பா சுப்ஹானல்லாஹ், என்ன டிசைன் போடுறான் அல்லாஹ் தஆலா, என்ன கலர், என்ன அட்ராக்ஷன். நம்ம மனைவி இருக்காங்களே சொர்க்கத்துல, அவங்க 70 ட்ரெஸ் போட்டிருப்பாப்பலையா. அந்த 70 ட்ரெஸ்ல இருந்து அவருடைய கால் எலும்பை பார்த்துடலாமா நம்ம? அது என்னப்பா ட்ரெஸ்? அது நமக்கு மட்டும் தான் பார்க்க முடியும், மற்றவங்க பார்க்க முடியாது. யுரா முஹ் சாகிஹின்ன மின் வராய் 70 ஹுல்லத்தன், 70 ஆடைகளுக்கு பின்னால் இருந்து சொர்க்கத்தின் கணவன் தனது சொர்க்க கன்னியின் காலை, கெண்ட காலை பார்த்து விடுவானா. அல்லாஹ் அக்பர். என்ன அழகு தெரியுமா? என்ன அழகு. அல்லாஹ் ஹூரை பத்தி என்ன சொல்றது தெரியுமா? அதனாலதான் சொல்றோம், இந்த துன்யால சிரிக்கிற பெண்ணு பின்னாடி ஓடிராதரா. காலேஜ் போனா படிச்சுட்டு இங்க வந்துரு, காலேஜ் போனா காலேஜ் படிச்சுட்டு வீட்டுக்கு வந்துரு, மஸ்ஜிதுக்கு வந்துரு. பொம்பளை பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்காத. நம்ம பசங்க என்ன பண்றானுவ? பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் தூக்கி போட்டு மிதி. உனக்கு ஃப்ரெண்ட் அல்லாடா, உனக்கு ஃப்ரெண்ட் யாரு? அல்லாஹ். யூ மேக் ஃப்ரெண்ட்ஷிப் வித் அல்லாஹ், யூ மேக் ஃப்ரெண்ட்ஷிப் வித் மலக், ஏஞ்சல்ஸ். மலக்கோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க, இல்லையா? என்ன சொல்றீங்க? உனக்கு துன்யால ஃப்ரெண்ட்ஷிப் வேணுமா? உங்க ஃபாதரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க, உங்க அம்மாவோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க, உங்க அண்ணன் தம்பியோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க. நீ எதுக்கு ஒரு பொம்பளை கிட்ட போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிற? கல்யாணம் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க. புரியல? என்னம்மா? எது ஹலாலு? காலேஜில் போய் ஃப்ரெண்ட்ஷிப், அதுதான், அது வந்து வாஜிப். அது ஹலால் மஸ்ட், வாஜிப், ஃபர்து அது. புரியுதா? அங்க போய் சாட் பண்ணிருந்தாடே, அல்லாட்ட சாட் பண்றா. யார்கிட்ட சாட் பண்ணு? அல்லாட்ட சாட் பண்ணு. அல்லாஹ் என்னை பார்த்து பேசுறாங்கண்ணா. அல்லாஹ் என்ன சொல்றான்? டேய் என்ன உதுஊனி அஸ்தஜிப் லக்கும்னா என்ன அர்த்தம்? டேய் என்கிட்ட சாட் பண்றான், நான் ரிப்ளை பண்றேங்கிறான். இவன் அல்லாஹ் விட்டான். புரியல உங்களுக்கு? அல்லாஹ் சொல்றானா இல்லையா என்கிட்ட சாட் பண்ணுன்னு? அல்லாட்ட சாட் பண்றது என்ன? குர்ஆன் ஓதுறது அல்லாட்ட சாட் பண்றது. துஆ கர், யா அல்லாஹ் எனக்கு நாளைக்கு சோறு கொடு அல்லாஹ், யா அல்லாஹ் நான் காலேஜ் போகணும் அல்லாஹ், யா அல்லாஹ் எனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும் அல்லாஹ், நீ தாண்டா கொடுக்கணும் அல்லாஹ், யா அல்லாஹ் எனக்கு நல்ல வாழ்க்கை கொடு அல்லாஹ், யா அல்லாஹ் எனக்கு நோய் இருக்குடா அல்லாஹ் லேசாக்கி கொடுறா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்கள் அத்தாவுக்கு கடன் இருக்குடா அல்லாஹ், கடனை நிறைவேற்றி கொடுறா அல்லாஹ். எல்லாத்தையும் அல்லாட்ட சொல்றாங்க. சொல்ல சொல்ல அவன் சந்தோஷப்படுறாங்க. உங்க கஷ்டத்துல நீங்க அல்லாட்ட சொன்னா அல்லாஹ் என்ன செய்யறான்? வெரி ஹாப்பி. ஓகே, டோன்ட் வரி. நீங்க அவன் சத்தத்தை தான் நீங்க கேட்கல, தட்ஸ் ஆல். புரியுதா? நம்ம ஈமான் கொள்ளணும், யக்கீன் கொள்ளணும். நான் எனது ரப்பை அழைக்கும் போது எனது ரப்பு எனக்கு பதில் கொடுத்து பேசுகிறான் என்று யக்கீன் கொள்ளணும். அப்படி யக்கீன் இல்லாம நீ துஆ செஞ்சா வேஸ்ட், செய்யாத.
வேஸ்ட். நான் அல்லாஹ்னு கூப்பிடும்போது லப்பைக யா உமர், உமர் சொல்டா உன் துஆவை நான் கேட்கறேன்னு அல்லாஹ் சொல்றான். அது நமக்கு கேட்கல, அவ்வளவுதான். ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் சொல்றான். நபிக்கு மட்டும் கிடையாதுங்க, ரசூலுக்கு மட்டும் கிடையாது. وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ. அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கிறான், அழைப்பவன் என்னை அழைத்தால் அவனது அழைப்புக்கு நான் பதில் சொல்கிறேன். அப்துல் ரஹ்மான் அழைச்சா அல்லாஹ் யா ரப்பி யா ரஹ்மான் அழைச்சா சொல்டா அப்துல் ரஹ்மான், என்னடா வேணுங்கிற அல்லாஹ் தஆலா. நமக்கு கேட்கல, நமக்கு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அல்லாஹ் உனக்கு பதில் கொடுக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டா நம்புறோம். புரியுதா உங்களுக்கு? அல்லாஹ் அக்பர். யகீன், நம்பிக்கை வேணும். அல்லாஹ்வை அழையுங்கள், வஅன்தும் மூகினூன பில் இஜாபா, உங்களது துஆவுக்கு பதில் கொடுக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு அல்லாஹ்வை அழையுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யகீனோடு அல்லாஹ்வை அழையுங்கள், கூப்பிடுங்கள். இவன் கூப்பிடும் பொழுதே போனை நோண்டிக்கிட்டு சுடிப்பு நோண்டிக்கிட்டு சொத்தை நோண்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன துஆவா? இது துஆவா? நடுங்கணும், அப்படியே கண்ணு கலங்கணும், கல்பு அப்படியே நடுங்கணும். அலம் யக்னி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். துஆல அல்லாஹ் ரப்பின்னு சொல்லும்போது அப்படியே நடுங்கணும், உள்ள துடிக்கணுங்கிற அல்லாஹ் தஆலா. எங்க போயிட்டு இருந்தோம்? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த சொர்க்கவாசியை பார்த்து அந்த மலக்கு என்ன சொல்வாரா? there is no hospital here for you. உனக்கு என்ன கிடையாது இங்க ஹாஸ்பிட்டல். அப்படின்னா என்ன? என்ஜாய் பண்ணு, நல்லா சாப்பிடு, நல்லா குடி. வலஹ்மி தைரி மிம்மா யஷ்தஹூன் வஃபாகிஹத்தி மிம்மா யதகய்யரூன். மாம்பழமா சாப்பிடு, நோ சுகர். பப்பாளியா சாப்பிடு, என்ன வாழைப்பழமா சாப்பிடு. வதல்ஹிம் மம்தூத் வஃபாகிஹத்தின் கஸீரத்தில் லா மக்தூஅத்தின் வலா மம்னுஆ. பழமா எல்லாம் அடிக்கிட்டே போற, சாப்பிடுறா. ஆப்பிள் வேணுமா, ஆரஞ்சு வேணுமா, பேரிச்சம்பழம் வேணுமா, மாதுளை வேணுமா, திராட்சை வேணுமா, எல்லாத்தையும் சாப்பிடு. ஆனா உனக்கு பயப்படாது, சுகரே வராது. என்ன வருது? சுகரே வராது. நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிடு. இன்னொரு ஹதீஸ்ல வருது, ஒரு சஹாபி கேட்டாராம், என்ன ரசூலுல்லாஹ் இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா எல்லாம் எங்க போறது? சாப்பிட்டா வெளியே வரணும்ல, உள்ளார போனா வெளியே வரணும்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அல்லாஹ் தஆலா ஒரு வேர்வை வர வைப்பான். உலகத்துடைய வேர்வை இல்லை, கஸ்தூரி வாடை அடிக்கும். எப்படி இருக்கும் அந்த வாடை? எப்படி இருக்கும்? அப்புறம் ஒரு ஏப்பம் வருமா, டக்கீர். அந்த ஏப்பத்திலிருந்து கஸ்தூரியின் வாடை வீசும், எல்லாம் செரிமானம் ஆயிடும். அடுத்த புதுசா தஸ்தர்கான் விரிங்க என்று வாங்குவேன். எப்படி? அடுத்து புதுசா அடுத்த தஸ்தர்கான் அப்படின்றோம். அல்லாஹ் சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். யோசிச்சு பாருங்க. அப்ப அங்க நோய் இருக்காதான். சொல்வார் அந்த மலக்கு, இங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்க போறீங்க, உங்களுக்கு நோயே வராதுன்னு சொல்லிட்டு. அடுத்ததாக சொர்க்கவாசிகளே பயப்படாதீங்க, there is no mouth for you. இங்க உங்களுக்கு என்ன இல்ல? மௌத்தே கிடையாதுங்க. ஃபலா தமூது அபதா, நீங்க மௌத்தே ஆக மாட்டீங்கன்னு சொல்லிடுவாங்க. அல்லாஹ் அக்பர். எல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அடுத்து பாருங்க, சொல்லுவாங்களா சொர்க்கவாசிகளா, நீங்க எல்லாம் உங்களுக்கு இனிமே வயசே ஆகாதுடா, நீங்க எல்லாம் வாலிபர்களாக இருக்க போகிறீர்கள், உங்களுக்கு வயோதிகமே வராது. எப்பா, அந்த காலத்தில் ஒருத்தர் சொன்னாராம், யா லைத ஷபாப யஊது யௌமா ஃபஉக்பிரஹு பிமா ஃபஅலல் மஷீபு. மவனே, இந்த வாலிபம் மட்டும் எனக்கு ஒரு காலத்தில் ரிட்டர்ன் வந்துச்சுன்னா அந்த வாலிபத்திட்ட நான் சொல்லி கொடுப்பேன், இந்த வயோதிகம் என்னை வச்சு என்னன்னு செஞ்சிச்சின்னு சொல்லி. எப்படி? அவர் என்ன சொல்றாரு? இன்கேஸ் எனக்கு வாலிப ரிட்டர்ன் வந்தா அந்த வாலிபத்தினை இவர் சொல்லுவாராம். என்ன சொல்லுவாராம்? இந்த வயோதிகம் என்ன வச்சு என்னன்னு செஞ்சிச்சுங்கிறத இவர் சொல்லுவாராம். பார்த்தீங்களா? வயோதிகம் வந்தாலே போயிடுங்க, நோய் தானா வந்துடும். இல்லைங்க, வாலிபரா இருக்கிற வரைக்கும் தான் உங்க ஆட்டம்லாம், புரிஞ்சா? அவ்வளவுதான், முடிஞ்சு. இப்பயே ஆடிக்க வேண்டியதுதான். எங்க ஆட? வெளியில இல்ல, பள்ளிவாசல வந்து என்ன ஆட்டம்? அந்த ஆட்டம் இல்ல,
இபாதத்து. இப்பயே பண்ணிக்க. புரியுதா இல்லையா? கண்ணு மங்கி போயிடும், காது கேட்காது, காலில் நடக்கிற சக்தி. இப்போ ஓடுன, பாஞ்ச, துள்ளி குதிச்ச, அப்ப இங்க இருந்து பக்கத்தில் கூட நடக்க முடியாது, கைத்தடி வேணும். பாக்குறீங்களா இல்லையா? வயசானவங்களை வீட்டில் இருக்காங்களா யாராவது? பக்கத்து வீட்டில் இருப்பாங்க, எந்த வீட்டில் இருப்பாங்க, பாக்குறோமா இல்லையா? உலகத்துல மட்டுங்க வயோதிகம் வராம இருக்கிறதுக்கு ஒரு மாத்திரை இருக்கு, மருந்து இருக்குன்னு சொன்னா, உலகத்துல உள்ள அத்தனை பணக்காரன ராஜாவும் மொத்தமா ஹோல்சேலா காசு கொடுத்து அதை வாங்கி வச்சிருவானு. சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பாய் சொல்ற? நிறைய யூனானி ஹம்தர்து கடையிலலாம் வியாபாரம் வேகமா நடக்கும். ஜவானி வாபஸ் ஆய, எங்க இருந்து வாபஸ் ஆய, அது போனதுதான் அட்ரஸ் தெரியாம. என்னது? எல்லாம் ஏமாத்து வேலை. வைநலக்கும் அன் தஷிப்பு ஃபலா தஹரமு அபதா. அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், வைநலக்கும் அன் தயு வைநலக்கும் அன் தனஅமு ஃபலா தபஅசு அபதா. அங்க சொர்க்கத்துல நீங்க ரொம்ப ஆல்வேஸ் என்ஜாயா இருக்கலாம், கவலையே வராதுங்க உங்களுக்கு சொல்லிட்டு, இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட சொர்க்கம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அதை ஒரு சில ஹதீஸை பார்ப்போம். புரியுதா இல்லையா? போய் வீட்டில் போய் படிக்கணும் சொர்க்கத்தை பற்றி. குரான்ல அல்லாஹ் எங்கெங்க சொல்லியிருக்கான்? ரஹ்மான் படிங்க, வாக்கியா படிங்க, அப்புறம் சாஃபாத் படிங்க, சாது படிங்க, நிறைய இருக்கு. ஏன்னா ஜுமர் படிங்க, நிறைய சொல்ற அல்லாஹ் தஆலா. பாருங்க, சின்ன சின்ன அமலுங்க. அல்லாஹ்வுக்கு நிறைய பேர் இருக்கு. அதுல 95 இஸ்மை எடுத்து, அல்லாஹ்வுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னால 95 பெயர்களை எடுத்து அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சு, அதிலிருந்து அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான், அல்லாஹ்வை எப்படி ஈமான் கொள்றது, அந்த அல்லாஹ்வுடைய இஸ்முகளை நம்ம கரெக்டா புரிஞ்சு தெரிஞ்சு மனசுல இருத்திக்கிட்டோம்னா உனக்கு சொர்க்கம்டாங்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உனக்கு சொர்க்கங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு சிம்பிள் பாருங்க. இதுக்கு என்னங்க ஆயிட போகுது? ஒரு நாளைக்கு 5 பேர், ரஹ்மான், ரஹீம், அசீஸ், கரீம், இந்த மாதிரி 5 பேருன்னு ஒரு நாளைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா கூட அதனுடைய அர்த்தத்தை 99 பேர் என்ன? அல்லாஹ் அக்பர், சொர்க்கம். அதே போல பாருங்க, ஒரு சின்ன சூரா இருக்குங்க, குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத். அந்த சூரா மேல அன்பு வைங்க, பிரியமா அந்த சூறாவை ஓதுங்க, உங்களுக்கு சொர்க்கம். இந்த கடையில பாத்தியாக்கு ஓதுறானோ பாருங்க, அப்படி கிடையாது. அங்க ஒரு மலக்கு மண்டையிலேயே போடுவார், மலக்கு மண்டையிலேயே போடுவார். என்னடா ஓதுற? குரானை ஓதுற நீனு துட்டுக்கு என்னங்க ஊரை ஏமாத்துறது. குரானை எப்படி ஓதணும்? வரத்திரில் குர்ஆன தர்தீலா உத்லு மா ஊஹிய இலைக மின் கிதாபி ரப்பிக் அல்லதீன யத்லூனஹு ஹக்க திலாவதிஹி. அப்படி அன்போடு குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹ்ட்ட சொல்லுங்க, யா அல்லாஹ் இன்னி உஹிப்பு ஹாதிஹி ஸூரா அல்லதி ஃபீஹா சிஃபத்துக். ரஹ்மானே, உன்னுடைய தன்மைகளை நீ கூறியிருக்கிற இந்த சூறாவை நான் எனது உள்ளத்தால் நேசிக்கிறேன்னு சொல்லுங்க, அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பார். புரியுதா இல்லையா? நீங்க ஒண்ணு செய்யாதீங்க, ஒழு செய்யுங்க, அழகா ஒழு செய்யுங்க. அழகான எப்படி? 4 பேர் குளிக்கிற அளவுக்கு டேப் வாட்டர்ல தண்ணியை திறந்து விட்டுற வேண்டியது. பல்லு விளக்கிக்கிட்டே இருப்பாரு, தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். இதுக்கு அழகா ஒழு செய்யறது, தூக்கி போட்டு மிதிக்கணும். புரியுதா இல்லையா? இப்படி ஒழு செய்யணும். என்ன எல்லாம் எப்படி ஒழு செய்யறாங்க இங்க? நாங்க பள்ளி கட்டினோம்னா சிஸ்டத்தையே மாத்திடுவோம், லோட்டால தான் தண்ணி கொடுப்போம். வந்து கியூல நின்று 1/2 லிட்டர் லோட்டா கொடுப்போம், அவ்வளவுதான். ஒழு செஞ்சுட்டு பள்ளிக்கு போயிட்டே இரு. இல்லைன்னா வீட்டுல ஒழு செஞ்சுட்டு வந்துருங்க, அல்லது பக்கெட் வீட்டுல இருந்து பக்கெட்டை தூக்கிட்டு வந்துரு. டேப் வாட்டர்ல நாங்க வைக்க மாட்டோம். இவர் பாட்டுக்கு வருவாராம், பள்ளிவாசல் சொத்தை ஹராமா இஸ்ராஃபா செலவு பண்ணுவாராம். இப்படி திறந்து விட்டுருவாரு, இப்படி கால் நீட்டுவாரு, அப்புறம் அந்த கால் எடுப்பாரு, இப்படி இப்படி இருப்பாரு, அப்புறம் இந்த கால் நீட்டுவாரு, அப்புறம் 2 சேர்த்து இப்படி இப்படிம்பாரு, அப்புறம் இப்படி 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 இப்படி. என்ன மேஜிக்கா விளையாடுற?
தண்ணி பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். 4 பேர் குடிக்கிற தண்ணி, 4 பேர் இங்க பாருங்க, அப்படியே ஸ்பீடா திறந்து விட்டுருவாரு. இப்படி எடுத்துட்டு வாய்க்கு குளிப்பாரு, மூக்குக்கு போட இப்படி செய்வாரு, தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். அல்லாஹ் நிறுத்தி வச்சு உங்களை கேள்வி கேட்பான். ஒரு சொட்டுக்கு தண்ணிக்கும் அல்லாஹ் நிறுத்தி வச்சு கேள்வி கேட்பான். பைத்துல் மாலுடைய தண்ணி இது. உங்க வீட்டு தண்ணியை விட கணக்கா இதை செலவு பண்ணணும். நாங்க பள்ளி கட்டினா என்ன செய்யலாம் இருக்கோம்? அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வேணும்னா 10 ரூபா பாட்டில் தண்ணி வாங்கிக்க. செலவு பண்ணுவானா சொல்லுங்க? 10 ரூபா பாட்டில் தண்ணினா அப்படியே தொட்டு தொட்டு பார்ப்போம், நக்கி நக்கி பார்ப்பான். 10 ரூபாயில போதும் இதே வேணும், இதே போதும் எனக்கு. 2 பேர் வருவானுவா, வந்துட்டு ஒரு பாட்டில் வாங்கி 2 பேர் உள்ள செஞ்சுக்கலாம்மா. நடக்குமா நடக்காதா? நடக்கும். நீங்க ஃப்ரீயா கொடுத்தா இப்படித்தான். சரி, விஷயத்துக்கு வாங்க. என்ன சொல்லிட்டு இருக்க? அழகிய முறையில் ஒழு செஞ்சுட்டு ஒன்றும் இல்லைங்க. அல்லாஹ் அக்பர். أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم اجعلني من التوابين واجعلني من المتطهرين. இந்த துஆவை சொல்லிடுங்க, சொர்க்கத்தினுடைய 8 வாசல் உங்களுக்கு திறக்கப்பட்டுருச்சு. சரியா? அப்புறம் பாருங்க, ஒண்ணும் இல்லை, அப்பப்ப லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். சொர்க்கத்துடைய ஒரு கஜானாவை அல்லாஹ் உங்கள்கிட்ட கொடுத்துட்டான். புரியுதா உங்களுக்கு? புரியல? இப்போங்க என் வீடு, உதாரணத்துக்கு ஒரு நாடு சொல்லுங்களேன், ஏதாச்சும் ஒரு நாடு சொல்லுங்க, உங்களை சொல்லுங்க. நீங்க உதாரணத்துக்கு சவுதியில ஒரு பெரிய பங்களா வாங்கிட்டீங்க. சவுதிக்காரன் என்ன செஞ்சாகணும்? உங்களுக்கு விசா கொடுக்கணுமா இல்லையா? என்னப்பா, இப்ப எல்லா நாடும் என்ன சொல்றாங்க? எங்க நாட்டுல இன்வெஸ்ட் பண்ணுங்க, பங்களா வாங்குங்க, நாங்க உங்களுக்கு விசா தர்றோங்கிறான். டே வாங்கடா, ரசூல்லா எங்களுக்கு சொல்லிட்டாங்க, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். வாங்கினா சொர்க்கத்துல என்ன வாங்கிட்டோம்? நம்ம ஒரு கஜானாவை வாங்கிட்டோம். அப்ப சொர்க்கத்துல உள்ள கஜானாவை அல்லாஹ் கொடுத்துட்டான்னா அதை வாங்குறதுக்கு எங்க போனோம்? சொர்க்கத்துக்கு போனோம். சொர்க்கத்துக்கு போனா திரும்ப வர வேண்டியதே இல்லை. புரியல உங்களுக்கு? சுப்ஹானல்லாஹ். ஒண்ணும் இல்ல, சிம்பிள் அமல். அப்பப்ப என்ன சொல்லிட்டே இருக்கீங்க? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். 2 பெனிஃபிட். உன்னுடைய துன்யாவுடைய கஷ்டமும் நீங்கி போயிடும். உனக்கு என்ன டிஃபிகல்ட் இருக்கோ, எப்பலாம் wherever you are facing the difficult problem, just simply say லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹும்ம யஸ்ஸிர், யா அல்லாஹ் எனக்கு லேசாக்கு, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அப்படியே இது தண்ணியில சாக்கரியம் கரைஞ்ச மாதிரி கரைஞ்சு விடும், ஒண்ணும் இல்லாம விடும். அப்படியே காத்துல தூசி பறந்த மாதிரி உங்க கஷ்டம் சிரமம் எல்லாம் பறந்துடும். எக்கீனோட சொல்லி பாருங்க. இப்பயே டெஸ்ட் பண்ணுங்க, வீட்டுக்கு இங்க இருந்து போகும்போதே டெஸ்ட் பண்ணுங்க. சேலஞ்ச் பண்றேன், அல்லாஹ் லேசாகிறோம். புரியுதா இல்லையா? லா இலாஹ இல்லல்லாஹ். அப்புறம் என்ன செய்யுங்க? ஜஸ்ட் போய் ஒரு இல்ம கத்துக்கிட்டு வந்துருங்க. பள்ளிக்கு வாங்க, இமாம் சாப் பார்த்துட்டு, இமாம் சார் எனக்கு ஒரு ஆயத்து கற்றுக் கொடுங்க, இந்த ஆயத்துக்கு அர்த்தம் சொல்லிக் கொடுங்க. ஒரு ஆலிம்கிட்ட போய் எனக்கு ஒரு இல்மு சொல்லிக் கொடுங்க. அவ்வளவுதான், உனக்கு ஒரு சொர்க்கம். ஒரு இல்ம கத்துக்கிட்டா, ஒரு இல்ம படிச்சுக்கணுங்கிற நியத்துல நீங்க வீட்டை விட்டு வந்துட்டாலே உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துட்டான். அப்புறம் ஃபஜ்ர் தொழுகையும் அசர் தொழுகைய தொழுதுருங்க ஜமாத்தோட, உனக்கு சொர்க்கம். புரியுதா இல்லையா? அப்புறமா அது மட்டுமா, சலாம் சொல்லுங்க, யாருக்காவது 2 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. இரவுல எந்திரிச்சு ஒரு 2 ரக்காயத்தாவது தொழுதுங்க. ரொம்ப சேஃப்டியா சொர்க்கத்துக்கு போயிடலாம். அதே போல காலையில சுபுவுக்கு பள்ளிக்கு வந்துடணும். அதே போல சாயந்தரம் அசருக்கு பள்ளிக்கு. உனக்கு சொர்க்கத்துல கன்ஃபார்ம் பங்களா, கன்ஃபார்ம் சொர்க்கத்துல. அதுவும் பங்களா அப்படி கெஸ்ட் ஹவுஸ் பங்களா. நார்மல் பங்களாவோட கெஸ்ட் ஹவுஸ் பங்களா எப்படி இருக்கும்?
ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குமா இல்லையா? எதுக்குங்க நம்ம வீட்டை விட்டு எங்கேயாச்சும் ஓடுறோம்? 2 நாள் 3 நாளைக்கு போய் எங்கேயாவது இருந்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஒரு ஹோட்டலில் போய் காசு கொடுத்தா, இங்கே காசு கொடுக்காம எல்லாம் வீட்டில் வச்சிருக்கான் இருட்டான்னு சொல்லிட்டு, நான் அங்கே போய் காசு கொடுத்து இருப்பேங்க நான் 2 நாளைக்காவது. எதனால? அந்த வசதிக்காக வேண்டி தானே. சொல்லுங்க போகலாம். அப்போ நீங்கள் சுபு தொழுகை அசர் தொழுகைக்கு வந்தால் உங்களுக்கு கெஸ்ட் ஹவுஸ் ரெடியா? எங்க கெஸ்ட் ஹவுஸ் வேணுமா இல்லையா? எல்லா பணக்காரனும் கெஸ்ட் ஹவுஸ் வச்சிருக்கானா இல்லையா? நம்ம ஏழை, இங்கே வைக்க முடியாது. ஆனால் நம்ம சொர்க்கத்தில் பணக்காரனாயிடலாம். புரியுதா இல்லையா? இல்லைங்களா? அப்போ நமக்கு சொர்க்கத்தில் கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. என்ன செஞ்சிடணும்? சுபுக்கு பள்ளிக்கு வந்துடணும். அதுதான் நஜத்து கஷ்டமா இருக்கு. அதுக்கு தானே சொர்க்கம் இருக்கு. புரியுதா இல்லையா? இவ்வளோ பெரிய பள்ளிவாசலை கட்டி வச்சிருக்கிறாங்க. இங்கே சுபுக்கு எத்தனை பேர் வராங்க? क्या निजाम हजरत जी? दो आदमी आता की 2 सफ की நிரம்பிடணும். ஒரு சலஃபி மஸ்ஜித், ஒரு சுன்னாவுடைய மஸ்ஜித் இருக்குன்னா தூரத்திலேருந்து அதுக்கு நம்ம வரணும், வந்து அங்கே தொழுவணும். புரியுதா? ஆமாம். அப்புறம் பாருங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், ஆயத்துல் குர்சி தொழுது முடிச்சோட ஆயத்துல் குர்சி ஓதிருங்க. மௌத்தா போனா கன்ஃபார்ம் சொர்க்கமா. சிம்பிள் மெத்தட் என்ன? அப்புறம் பாருங்க, நீங்க குர்ஆன் ஓதும்போது சஜிதாவுடைய ஆயத்து வருது, உடனே சஜிதா செஞ்சிருங்க, அதுக்கு உங்களுக்கு சொர்க்கம். அப்புறம் ஒரு துஆ ஒன்று இருக்கு, சையதுல் இஸ்திக்ஃபார். ஒரு 3 வரி, ஒரு வரியில மேல 3 வரி. اللهم انت ربي لا اله الا انت خلقتني وانا عبدك وانا على عهدك ووعدك ما استطعت اعوذ بك من شر ما صنعت ابوء لك بنعمتك علي وابوء بذنبي فاغفر لي فانه لا يغفر الذنوب الا انت. கன்ஃபார்ம் சொர்க்கம். காலையில சொல்லிட்டு மௌத்தா போயிட்டா சாயந்தரத்துக்குள்ளார சொர்க்கம், சாயந்தரம் சொல்லிட்டு காலைக்குள்ளார மௌத்தா போயிட்டா கன்ஃபார்ம் சொர்க்கம். அப்புறம் ஒன்று இருக்கு பாருங்க, ரொம்ப முக்கியமானது, நம்ம எல்லாம் கேட்கணும். புரியுதுங்களா? ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களா, காலேஜ் போகிற பிள்ளைங்களா, வாலிபர்களா, ரசூல்லா சொன்னாங்க, டேய் எனக்கு 2 கேரண்டி கொடுங்கடா அப்படின்னாங்க. நம்ம ரசூல்லா என்ன சொன்னாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 2 ஷூரிட்டி கொடுங்கப்பா. இந்த நாக்குக்கும் உங்க தொடைக்கு மத்தியில் இருக்கு பாருங்க, உங்க மர்மஸ்தானத்துக்கு, இந்த 2ஐயும் ஹராம்ல செய்ய மாட்டேன்னு எனக்கு ஒரு கேரண்டி கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு சொர்க்கத்துக்கு கேரண்டி வாங்கி கொடுத்துருன்றேன். அல்லாஹ் அக்பர். மை யத்மனு லி மா பைன லிஹ்யைஹி வ மா பைன ரிஜ்லைஹி அத்மன் லஹுல் ஜன்னஹ். யார் தன்னுடைய 2 தாடைக்கு மத்தியில் உள்ளதற்கும் தன்னுடைய 2 கால்களுக்கு இடையில் உள்ளதற்கும் அதை பாதுகாப்பேன் என்று எனக்கு கேரண்டி கொடுப்பாரோ, நான் அவருக்கு சொர்க்கத்திற்கு கேரண்டி வாங்கி தருகிறேன். நான் புரியுதுங்களா? அப்ப இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன அமல்கள் இருக்கு, பெரிய பெரிய அமல்கள் இருக்கு. எதுக்கு? சொர்க்கத்துக்கு போய் சேர்றது. சொர்க்கத்தை ஆசைப்படணும். புரியுதா? ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கணும். சொர்க்கத்தை ஆசைப்பட ஆசைப்பட மனசு ராகத்தா இருக்கும். உலகத்தை ஆசைப்பட ஆசைப்பட மனசு இருள் அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். சொர்க்கத்தை ஆசைப்பட ஆசைப்பட இபாதத்து நமக்கு லேசாயிட்டே இருக்கும். உலகத்தை ஆசைப்பட ஆசைப்பட இபாதத்து மேல நமக்கு வெறுப்பு வந்துகிட்டே இருக்கும். சொர்க்கத்தை ஆசைப்பட ஆசைப்பட அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு அதிகமாயிட்டே இருக்கும். இந்த உலகத்தை ஆசைப்பட ஆசைப்பட அல்லாஹ்வை விட்டு தூரம் அதிகமாயிட்டே இருக்கும். சரியா? அப்ப இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தை ஆசைப்படுவோமா? அதுக்குண்டான அமல்களை கற்றுக்கொண்டு அந்த அமல்களை செய்வோமா? நீங்க யாரை பார்த்தாலும் சரி சொர்க்கத்தை பத்தி பேசுங்க. யாரை பார்த்தாலும் உங்க மனைவிட்ட சொர்க்கத்தை பத்தி பேசுங்க. தக்காளி இல்லைன்னு சொன்னாங்களா உங்க மனைவி? அடியே சொர்க்கத்துல இருக்கடி தக்காளி, ஏன்டி கவலைப்படுற? என்ன மனைவி சொல்றாங்க, அஜரத் கோஷ்த் கா தாம் படு கயா. என்னங்க அது என்ன சொல்றது? தெரியுது பாருங்க, தமிழ் வர மாட்டேங்குது. என்னது? கறி விலை கூடி போச்சு. ஐ ஜன்னத்துமே யார் கோஷ்த்? என்னங்க சொர்க்கத்துல இருக்கு. என்ன இருக்கு? கறி சொர்க்கத்துல இருக்கு. முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் நம்ம பீவிட்டு இப்படி சொன்னு வச்சுங்க, பசிக்குது சோறுனா சொர்க்கத்துல இருக்குன்னு என்ன வில்லங்கமான ஆளு. புரியுதா இல்லையா? சொர்க்கத்தை சொல்லுங்க. சொர்க்கத்தை பத்தி பேசிக்கிட்டு பிள்ளைங்கள்ட்ட பேசுங்க, ஆர்வம் முட்டுங்க, அமல் செய்யுங்க. அல்லாஹ் சொர்க்கத்துடைய பேச்சு அதிகமாகும். சொர்க்கத்துடைய பேச்சு
சஹாபாக்களுடைய ஈமான் ஏங்க தாசாவா இருந்துச்சு? ஒரு மரம் வைக்கிறீங்க, செடி வைக்கிறீங்க, தண்ணி ஊத்துனா தாசாவா செழிப்பா இருக்குமா? அல்லது வச்சுட்டு தொலைன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்து அப்படி செழிப்பா இருக்குமா? சொர்க்கத்தை பத்தி பேசுறது இருக்குதே, இது ஈமானுக்கு தண்ணி ஊத்துற மாதிரி. ஈமான் என்ற செடிக்கு தண்ணி ஊத்துறீங்க, செழிப்பா இருக்கும். லரபல்லாஹு கலிமத்தன் தய்யிபத்தன் கஷஜரத்தின் தய்யிபத்தின் அஸ்லுஹா சாபித்துன் வ ஃபர்உஹா ஃபிஸ் ஸமா துதி உக்லஹா குல்ல ஹீனின் பிஇذن ரப்பிஹா. சரியா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை சொர்க்கத்தை சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல மூமின்களை சொர்க்கத்தை சொல்லி சொல்லி அவர்களை ஆர்வம் ஊட்டினான், ஊக்கப்படுத்தினான். இன்னைக்கு நம்ம அந்த ஆயத்துகளை ஓதுறோம், ஆனா புரியாம ஓதுறோம். அதை பத்தி பேசுறதை நிப்பாட்டி விட்டோம். எங்க பார்த்தாலும் சரி சண்டை சச்சரவு தான். என்னங்க, எந்த மஜ்லிஸுக்கு எந்த பயானுக்கு கூட்டம் அதிகமா வருது? அரசியல் பேசுனா கூட்டம் வருது, விமர்சனம் பண்ணா கூட்டம் வருது, வாக்குவாதம் பண்ணா கூட்டம் வருது, குண்டக்க மண்டக்க எதையாவது அள்ளி விட்டா கூட்டம் வருது, கதை சொன்னா அதுக்கு கூட்டம் வருது. சொர்க்கத்தை பத்தி பேசுறோம், வாங்கன்னா வருவாங்களா? ஓ சப் தேகேகா யார். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இன்னைக்கு நம்முடைய மஜ்லிஸ்கள் சொர்க்கம் நரகத்தை பற்றி பேசுவதில் காலியாகிவிட்டன. குத்துபால பேசிக்கிட்டே இருக்கணும் சொர்க்க நரகத்தை பத்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாள்ல 10 வருஷம் மதீனால அவங்க பேசின எல்லா ஜும்மாவும் சொர்க்க நரகத்தை பத்தி தான். ஒரு ஜும்மா கூட அரசியல் பேசல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஜும்மா கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த குழப்பத்தையும் பத்தி குத்பால பேசல. 10 வருஷம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச எல்லா குத்பாவும் சரி, யஹூதியை பத்தி பேசல, நஸ்ரானியை பத்தி பேசல, மஜூசியை பத்தி பேசல, தங்களுடைய கஷ்டத்தை வறுமையை பத்தி பேசல. 10 வருஷ குத்பாலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கம் சொர்க்கம் நரகம் நரகம் பேசுறாங்க. அந்த தொழுகை, அந்த குத்பாவுடைய ஜும்மா தொழுகையிலையும் சொர்க்கத்தை பத்தி நரகத்தை பத்தி உள்ள சூரா ஆலாவையும் காஷியாவையும் தான் ஓதுறாங்க. நமக்கு தெரியலங்க அதனுடைய மதிப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் சொர்க்கத்தினுடைய மதிப்பை புரிய வைப்பானாக. சொர்க்கத்தின் மீது உண்மையான ஆசையை உண்டாக்குவானாக. இந்த உலகத்தின் மீது நமக்கு இருக்கக்கூடிய ஆசைகளை அகற்றி உள்ளத்திலிருந்து நமது உள்ளங்களை அல்லாஹு தஆலா இந்த சொர்க்கத்தின் ஆசைகளிலிருந்து கழுவி ஆகிரத்துடைய ஆசையை கொண்டு சொர்க்கத்துடைய ஆசையை கொண்டு நிரப்புவானாக. அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் சொர்க்கத்திலே உயர்ந்த இடத்தை நபிமார்களோடு, சித்தீக்குகளோடு, ஷஹீதுகளோடு, சாலிஹீன்களோடு ஏற்படுத்தி கொடுப்பானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனஹ வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். பாருங்க, ரொம்ப அருமையான அறிவிப்பு. திங்கக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமையா? திங்கக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை காலேஜ் படிக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக வேண்டி குர்ஆன் திலவத்து தஜ்வீத்லாம் சொல்லித்தராங்க. புரியுதுங்களா? நீங்களும் வரணும், உங்களுடைய காலேஜில் கிளாஸில் உள்ள ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் கூட்டிட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். புரியுதா? குர்ஆன் ஹல்காக்களில் கலந்துக்கணும், பெரிய நன்மை இருக்குது இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.